வணக்கம். தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். நாளை முதல் நாட்டில் மழை நிலைமையில் அதிகரிப்பு ஏற்படும். பாட்டலி தாக்கல் செய்த ரிட் மனுவை அழைக்க தேதி நிர்ணயம். T-56 ரக துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களோடு நபர் ஒருவர் அம்பாறையில் கைது. துப்பாக்கிச் சூட்டை அடுத்து ஆஸ்திரேலியாவில் கடுமையாகும் சட்டங்கள். இனி விரிவான செய்திகள். மண்சரிவு என்பது ஒரு இயற்கையான நிகழ்வு என்றும் உலகம் முழுவதும் மழை வீழ்ச்சி, நிலநடுக்கம், பனிப்பாறைகளின் செயற்பாடுகள் காரணமாக மண்சரிவுகள் ஏற்படுவதாகவும் இலங்கையில் மழை வீழ்ச்சி காரணமாகவே மண்சரிவுகள் ஏற்படுவதாகவும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவி சரிதவியலாளர் கலாநிதி வசந்த சேனாதிரு தெரிவித்துள்ளார். மண்சரிவு முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் 3 விதமாக விடுக்கப்படுகின்றன. அவை முதலாம் கட்டம், 2ஆம் கட்டம் மற்றும் வெளியேறுவதற்கான சிவப்பு அறிவிப்பு என 3 பிரிவுகளாக வழங்கப்படுவதாக கலாநிதி வசந்த சேனாதிர குறிப்பிட்டுள்ளார். அந்த பிரதேசத்தில் கிடைக்கும் மழை வீழ்ச்சியை கணக்கிடுவதன் மூலம் கிடைக்கும் எண்ணிக்கை பெருமானத்துடன் உரிய அறிவிப்புகள் அந்தந்த கட்டங்களின் கீழ் வகைப்படுத்தப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சிவப்பு அறிவிப்பு விடுக்கப்பட்ட இடங்கள் மாத்திரமே மண்சரிவுக்கு உள்ளாகும் என இதன் மூலம் அர்த்தப்படாது என்றும் முதலாம் மற்றும் 2ஆம் கட்டங்களின் கீழுள்ள பிரதேசங்களும் மண்சரிவுகளுக்கு உள்ளாகக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னெச்சரிக்கை அறிவிப்பு விடுக்கப்பட்ட பின்னர் எந்தவொரு கட்டத்தின் கீழும் மண்சரிவு சம்பவம் ஏற்படக்கூடும் என்றும் சிவப்பு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ள பிரதேசங்களில் பாரிய அளவில் மண்சரிவுகள் ஏற்படக்கூடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாரிய மண்சரிவுக்கு மழை வீழ்ச்சி காரணமாக அமையலாம் என்றாலும் 1 மற்றும் 2ஆம் கட்டங்களின் கீழுள்ள பிரதேசங்களில் மனிதனால் உருவாக்கப்பட்ட மண்மேடுகள் சரிந்து விடுதல் போன்றன ஏற்படக்கூடும் எனவும் கலாநிதி வசந்த சேனாதிரு தெரிவித்துள்ளார். அத்தோடு விடுக்கப்படும் அறிவிப்பில் மண்மேடுகள் சரிந்து விழுதல், கட்பாறைகள் புரளுதல் மற்றும் மண்சரிவு அபாயமுள்ள இடங்கள் குறித்து அவதானமாக இருக்குமாறு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் அங்கு தெரிவித்துள்ளார். கவனீனமாக வாகனம் செலுத்துதல், விபத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்காமை மற்றும் பாரதூரமான விபத்தை ஏற்படுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்கவுக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை வலுவற்றதாக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அளிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாட்டலி சம்பிக்க ரணவக்கவினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரோஹந்த அபேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் அழைக்கப்பட்டது. இதன்போது இந்த மனுவை பரிசீலிப்பதற்காக சசி மகேந்திரன் மற்றும் அமல் ரணராஜா ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் பெயரிடப்பட்டது. குறித்த நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் உரிய மனு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அழைக்கப்படவுள்ளது. 2016ஆம் ஆண்டு ராஜகிரிய பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்து தொடர்பில் தனது சாரதி கொழும்பு நீதவான் நீதிமன்றில் குற்றத்தை ஒப்புக்கொண்டு வழக்கு நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வந்திருந்ததாக மனுதாரரான முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவிக்கின்றார். அவ்வாறு இருக்கையில் குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தமக்கு எதிராக மீண்டும் வழக்கு தாக்கல் செய்ய சட்டமா அதிபர் எடுத்துள்ள தீர்மானம் சட்டத்திற்கு முரணானதெனவும் அதற்கமைய தமக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையை வலுவற்றதாக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறும் மனுதாரரான பாட்டலி சம்பிக்க ரணவக்க மேன்முறையீட்டு நீதிமன்றில் கோரியுள்ளார். போலீசாரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள முழு நாடுமே ஒன்றாக தேசிய நடவடிக்கையின் கீழ் நேற்று 981 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் போதைப்பொருள் விநியோகத்தை முறியடித்தல், போதைப்பொருளுக்கான தேவையை குறைத்தல், நடவடிக்கைகளை விரிவுபடுத்தல், போதைக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வளித்தல், போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தை தடுத்தல் ஆகியன இதன் அடிப்படை நோக்கங்களாகும். அதற்கமைய கடந்த செப்டம்பர் மாதம் முதல் இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதன்படி மேற்கொள்ளப்பட்ட 987 சுற்றிவளைப்புகளின் போதே இந்த சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது 513 கிராம் ஹெரோயின், 890 கிராம் ஐஸ், 35,349 கஞ்சா செடிகள் உள்ளிட்ட பெருமளவான போதைப் பொருட்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன.
பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கு நவம்பர் மாதத்திற்கான பருவகால சீட்டு மூலம் இந்த மாதமும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளில் பயணிப்பதற்கான வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கடந்த மாத பயணச்சீட்டை சமர்ப்பித்து அந்த வசதியை பெற்றுக்கொள்ள முடியும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். இதற்கிடையில் அனர்த்த நிலைமையால் பாதிக்கப்பட்ட கல்வி நடவடிக்கைகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான நிதியை திரட்டும் நோக்கில் ஜனவரி மாதத்தில் ஒரு நாள் சம்பளத்தை நன்கொடையாக வழங்க ஆசிரியர்கள் தயாராக இருப்பதாக பிரதியமைச்சர் மஹிந்த ஜயசிங்க குறிப்பிட்டுள்ளார். T-56 ரக துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களோடு நபர் ஒருவர் அம்பாறை பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வருண ஜயசுந்தரவுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் எல்பிட்டிய சாதமுள்ள பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது அவரிடமிருந்து T-56 ரக துப்பாக்கி ஒன்றும் 2 மேகசின்கள் மற்றும் 45 தோட்டாக்கள் என்பன மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சாதமுள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த 64 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த சந்தேக நபர் திட்டமிட்ட குற்றவாளி ஒருவரின் நெருங்கிய உதவியாளர் என்பது தெரியவந்துள்ளது. மேலும் குறித்த துப்பாக்கியை பயன்படுத்தி பல கொலைகளை செய்ய சந்தேக நபர் திட்டமிட்டுள்ளமையும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் படபல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கிழக்கு அலைவடிவ காற்றோட்டத்தின் தாக்கம் காரணமாக நாளை முதல் நாட்டில் மழை நிலைமையில் சிறிதளவு அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஓவா மற்றும் மத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். சப்ரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி பொன்டி கடற்கரையில் நேற்று இடம்பெற்ற சம்பவத்தை தொடர்ந்து நாட்டில் துப்பாக்கி தொடர்பான சட்டங்களை கடுமையாக்குவது குறித்து அந்நாட்டு அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இவ்வாறான சம்பவங்கள் எதிர்காலத்தில் ஏற்படுவதை தடுப்பதற்கு பொருத்தமான எந்தவொரு நடவடிக்கையையும் எடுப்பதற்கு அரசாங்கம் தயங்காது என ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதற்கமைய ஒருவருக்கு வழங்கக்கூடிய துப்பாக்கி அனுமதி பத்திரங்களின் எண்ணிக்கையை மட்டுப்படுத்தல், அனுமதி பத்திர மீளாய்வு காலப்பகுதியொன்றை அறிமுகப்படுத்தல் போன்றவை தொடர்பில் இன்று நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துரையாட எதிர்பார்த்துள்ளதாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சிட்னி பொன்டி கடற்கரையில் நேற்று 2 துப்பாக்கிதாரிகள் மேற்கொண்ட துப்பாக்கி சூட்டு தொடரில் 10 வயது சிறுமி உட்பட 15 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளதோடு மேலும் 40 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கிதாரிகள் இருவரும் 50 வயதுடைய சஜித் அக்ரம் மற்றும் அவரது 24 வயது மகனான நவீத் அக்ரம் என தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு போலீஸ் நடவடிக்கையின் போது சஜித் அக்ரம் என்பவர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. சஜித் அக்ரம் என்பவர் 1998 ஆண்டு மாணவர் விசாவில் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ளதோடு அவரது மகனான நவீத் அக்ரம் ஆஸ்திரேலியாவில் பிறந்தவர் எனவும் அவர் இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பொன்றுடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் 2019 ஆண்டில் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு தரப்பினரின் கண்காணிப்புக்குள்ளாகியிருந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் சஜித் அக்ரம் என்பவர் விலங்குகளை வேட்டையாடுவதற்காக 2015 ஆண்டிலிருந்து துப்பாக்கி அனுமதி பத்திரத்தை வைத்திருந்தவர் என்பதும் தற்போது தெரியவந்துள்ளது.
கடந்த 2002ஆம் ஆண்டு WWE போட்டிகளில் அறிமுகமாகி தனித்துவமான மல்யுத்த உத்திகளால் ரசிகர்களை கவர்ந்தவர் ஜான் சீனா. த சூசைட் ஸ்குவாட், ஃப்ரீலான்ஸ் உள்ளிட்ட படங்களிலும் இவர் நடித்துள்ளார். ஜான் சீனாவின் என்ட்ரி இசை பலரது ரிங்டோனாக இருந்தது. இவர் WWE மல்யுத்த போட்டிகளில் 17 முறை சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். WWE சாம்பவான்களான ராக், ட்ரிபிள் எச், ராண்டி ஆர்டன், அண்டர்டேக்கர் உள்ளிட்டோருடன் ஜான் சீனா மோதியுள்ளார். 23 ஆண்டுகளாக WWE மல்யுத்த போட்டிகளில் அசத்தி வந்த ஜான் சீனா சமீபத்தில் தனது ஓய்வை அறிவித்தார். அமெரிக்காவில் டிசம்பர் 13ஆம் தேதி நடைபெறும் போட்டிதான் தனது கடைசி போட்டி என்று கூறியிருந்தார். இந்திய நேரப்படி நேற்று காலை 6:30 மணிக்கு இந்த போட்டியின் நேரலை ஒளிபரப்பானது. அதன்படி தனது கடைசி போட்டியில் ஜான் சீனா கந்தருடன் மோதினார். இந்த போட்டியில் டப் அவுட் முறையில் ஜான் சீனா தோல்வியை தழுவினார். இதைத் தொடர்ந்து தோல்வியுடன் ஜான் சீனா WWE போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றார். அவரை WWE நட்சத்திரங்கள் மற்றும் ரசிகர்கள் நிகழ்ச்சியுடன் வழி அனுப்பினர். அடுத்த கட்டமாக ஜான் சீனா தனது முழு கவனத்தையும் சினிமா துறையில் செலுத்த உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.